السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையாலும் கிருபையாலும் நமது ஜாமியா அல் ஹுதா அரபிக் கல்லூரியின் பட்டமளிப்பு விழா இனிதே துவங்கி இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியின் முதலாவதாக கிராத் ஓதி துவக்கி வைக்க காரி சித்திக் அலி பாக்கவி ஹசரத் அவர்கள் இப்போது வருகை தருவார்கள். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها نزلا من غفور رحيم.
கிராத் ஓதி நிகழ்வை துவக்கி வைத்த நமது கல்லூரியின் கிராத் பிரிவு பேராசிரியர் ஹசரத் கிப்லா அவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கதீரன் ஃபித்தாரை. அடுத்தபடியாக கீதம் 3வது சும்ரா மாணவர் ஃபயாஸ் அஹமத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மகிழ்வுமில்லை நிறைவுமில்லை மனதில் என்னாலும், மகிழ்வுமில்லை நிறைவுமில்லை மனதில் என்னாலும், மகமுதலும் மலர் முகத்தை காண்பதென்னாலோ அந்நாளன் பொன்னாலே. மகிழ்வுமில்லை நிறைவுமில்லை மனதில் என்னாலும், சிறியொன்னாலும் செய்த கொடிய பிழைகள் பல உண்டே. சீற்றம் கணிந்து இறைவனதனை பொறுக்க வழியுண்டே. சங்கை நபியும் சிவந்த கரங்கள் உயர்ந்திடும் நிலையில் எமக்கு இறங்கிடும் வழியில். மகிழ்வுமில்லை நிறைவுமில்லை மனதில் என்னாலும், மகமுதலும் மலர் முகத்தை காண்பதென்னாலோ அந்நாளன் பொன்னானே. அன்பில் கனிந்தீர் அருளில் சிறந்தீர் அரியதுணநாதா. அரபில் பிறந்து அகிலம் சிறக்க அருள்மறை தந்தீர் என் பாத முகம் பாரீர். மூச்சு திணறும் மரண தருணம் மன்னர் நீர் வரணும். மாய இப்னே சதியை வெல்லும் திறனும் நீர் தரணும். தூய கனிமானாவில் வரணும் நினைவு நீர் தரணும். நன்கருணை நான் பெறணும். மகிழ்வுமில்லை நிறைவுமில்லை மனதில் என்னாலும், மகமுதலும் மலர் முகத்தை காண்பதென்னாலோ அந்நாளன் பொன்னானே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக துவக்க உரை உஸ்தாத் ஹாமிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஃபுல் மற்றும் ஆலிமா அரபி மதரசா தண்டையார்பேட்டை மௌலவி ஏ முகமது அரஃபாத் அல் மஹ்தி விகாம் அவர்கள். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. சலாத்தும் சலாமும் அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் சத்திய வாழ்வை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் பாசமும் கருணையும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். எங்களுடைய
ஜாமியா அல்-ஹுதா அரபிக் கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டு இதோடு 8வது ஆண்டை நிறைவு பெறுகிறது. 6வது ஆலிம் அல் மஹதி பட்டமளிப்பு விழா நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விழாவில் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய உஸ்தாதுமார்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிப்பதோடு என்னுடைய துவக்க உரையை துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இந்த பட்டமளிப்பு விழாவின் கதாநாயகர்கள் இன்று சனது பெறும் மௌலவிகளான அல் மஹதி ஆலிம்கள். உங்களுக்கு முன்னால் கண் காட்சிகளாக அல்ல, கண் குளிர்ச்சிகளாக தசூருன் நாகரின் என்று சொல்லலாம், பார்ப்பவர்களுக்கு பரவசமூட்டும் வகையில் இங்கு அழகாக அமர்ந்திருக்கும், உயர்தர ஆடைகளை உடுத்தி இங்கு அமர்ந்திருக்கும் அல் மஹதி ஆலிம்கள் தான் இந்த பட்டமளிப்பு விழாவின் மிகப்பெரிய கதாநாயகர்கள். இந்த ஆலிம்களை உருவாக்கிய மிக முக்கியமான ஒரு 3 நபர்களை குறித்து தான் உங்களிடத்தில் பேசுவதற்கு ஆசைப்படுகிறேன். இவர்களை உருவாக்கிய, இப்படி சமுதாயத்துக்கு அடையாளம் காட்டிய, பெருமைக்குரிய, போற்றுதலுக்குரிய, கண்ணியத்திற்குரிய முதலாவது நபர்கள் யார் என்றால், கண்ணியத்திற்குரிய இவர்களினுடைய ஆசிரியர்கள் மட்டுமல்ல, எங்களுடைய ஆசிரியர்களான மார்க்க கல்வி மற்றும் உலக கல்வி எங்களுக்கு கற்றுக் கொடுத்த எங்களுடைய சங்கையான ஆசிரியர்கள். இந்த மதரசாவில் மட்டுமல்ல, சர்வதேச அளவிற்கு ஒவ்வொரு வருடமும் வெளிவரக்கூடிய ஆலிம்களை உருவாக்கும் மகத்தான பணியில் அந்தந்த மதரசாவின் உஸ்தாதுமார்கள் இருக்கிறார்கள் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. அந்த அடிப்படையில் மார்க்கம் மற்றும் உலக கல்வியை கற்றுக் கொடுத்த எங்களுடைய அத்தனை உஸ்தாதுமார்களும் அனைவர்களுக்கும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அனைத்து நற்பாக்கியத்தையும் தந்தல் புரிவானாக. உயர்ந்த சுபனத்தையும், சுபனத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கும் நற்பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. ஆசிரியர் பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்ற பழமொழிக்கேற்ப நிறைய தியாகங்கள் செய்து எங்களை மட்டுமல்ல, இவர்களை மட்டுமல்ல, நிறைய மார்க்க சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆசிரியர்கள். ஆசிரியர்கள் எல்லாமே தியாகிகள் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க 10 மாதம் சுமந்து பெற்றெடுக்கிறார். ஆனால் ஆசிரியர்கள் ஒரு ஆணையோ அல்லது பெண்ணையோ 7 வருட காலங்கள் வகுப்பறையில் அவனை சுமந்து இந்த உலகத்திற்கான அடையாளத்தை கொடுக்கிறார்கள். தாய் கருவறையில் சுமக்கிறாள் 10 மாதம் மட்டும். ஆசிரியர்கள் வகுப்பறையில் கிட்டத்தட்ட 7 வருடங்கள் அவனை சுமந்து அதற்கு பின்னாலும் அவனுக்கு ஒரு மிக முக்கியமான உறவாக இருக்கிறார்கள். அதுதான் ஆசிரியர் என்ற உறவு. சனது பெறும் மௌலவிகளுடைய கவனத்திற்கு, அதாவது நம்முடைய ஆசிரியர்களை நம்முடைய ஒவ்வொரு துவாவுக்கு பின்னாலும் சேர்த்துக் கொள்ள வேண்டும், மறந்து விடாதீர்கள். ஒவ்வொரு துவாவுக்கு பின்னாலும் சேர்க்க வேண்டும். மிகப்பெரிய தியாகிகள். தாய்க்கும் ஆசிரியருக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஒரு 10 மாசம் சுமந்து பெற்று அவ்வளவுதான், ஒரே ஒரு குழந்தை அல்லது 2 குழந்தை. ஆனா ஒரு கிளாஸ்ல மட்டும் 20 பேர் 30 பேர் 500 பேர் இருந்தாலும் ஒரு ஆசிரியருக்கு கட்டுப்பட்டு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இந்த சமுதாயத்திற்கு அவர்களுக்கு அடையாளம் காட்டுகிறார்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு உலகத்திற்கு அறிமுகம் கொடுக்கிறாங்க. ஆனா ஆசிரியர்கள் அவன் யார் என்று அடையாளப்படுத்துகிறார்கள். அதான் மிகப்பெரிய பணி. புகாரியில் கிதாபுல் இல்மில் நிறைய பாபுகள் வருகிறது. கிதாபுல் இல்மி, அதுல ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் மத்தியில் ஏற்படும் நிறைய உறவுகளை பற்றி பேசுவார்கள். மகத்தான உறவு ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு மத்தியில் உள்ள உறவு. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஆதம் நபியை படைத்து வஅல்லம ஆதம அஸ்மாஉல் குல்லஹா, அதாவது கற்றுக் கொடுத்தது அல்லாஹ் தான். ஆசிரியராக இருந்து கற்றுக் கொடுத்தான். ஆசிரியர் பணி என்பது, ஆசிரியர் சேவை என்பது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவால் ஆரம்பிக்கப்பட்டது. திருக்குர்ஆனின் முதல் வசனம் இக்ர என்று, ஓதுவீராக என்பதாக. இன்று ஓதுங்கள் 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 என்று சொல்லும் மகத்தான பணியில் இருப்பவர்கள் கண்ணியத்திற்குரிய ஆசிரியர்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மொழியில் இப்படி கூற வேண்டும் என்றால், அல்லமனி ரப்பி ஃபஅஹ்ஸன தஅலீமி அத்தபனி ரப்பி ஃபஅஹ்ஸன தஅதீபி.
என்னுடைய இறைவன் எனக்கு கற்றுக் கொடுத்தான், என்னுடைய இறைவன் எனக்கு கல்வியையும் கற்றுக் கொடுத்தான், எனக்கு ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுத்தான். ஒரு ஆசிரியருடைய பணியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வரியில் முடிக்கிறார்கள். கல்வியையும் போதித்து அதை தொடர்ந்து ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுத்தான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் எனக்கு ஆசிரியர் என்றாக சொல்லுவார்கள். ஆக சுருக்கமாக ஆசிரியர் பணி என்பது, ஆசிரியர்களுடைய சேவை என்பது அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலாவால் ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரையிலும் வந்து கொண்டே இருக்கிறது. எந்த அளவுக்கு அப்படின்னா, ஹயாத்தோடு இருக்கும்போது மட்டும் ஆசிரியருக்கும் மாணவர்களுக்கும் தொடர்பு, அந்த உறவு அப்படி மட்டும் இல்ல, மௌத்தானதற்கு பிறகு கூட ஆசிரியர்கள் மாணவர்கள் மத்தியில் நிறைய தொடர்பு இருக்கு. அல்லாமா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுவார்கள், எனக்கு ஏதாவது சட்ட சிக்கல் ஏற்படும் பொழுது அப்பொழுது நான் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கபருக்கு செல்வேன், கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருப்பேன், அவர்களை ஜியாரத் செய்வேன், பிறகு வந்து நான் அந்த என்னுடைய கிதாபை எடுத்து எழுதுவேன். அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா எனக்கு அது சம்பந்தப்பட்ட இல்மை கொடுப்பான் என்பதாக. இறந்ததற்கு பின்னாலும் கூட ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் மத்தியில் உள்ள உறவு நீண்டு கொண்டே இருக்கிறது. இவர்களை உருவாக்கிய முதன்மையானவர்கள் ஆசிரியர்கள். இரண்டாவது மிக முக்கியமானவர்கள் மதரசாவின் கண்ணியத்திற்குரிய நிர்வாகிகள் மற்றும் இந்த மஹல்லாவாசிகள். ஞாபகம் இருக்கிறது, ஹஜ்ரத் அவர்கள் இந்த மதரசாவின் பாட துவக்க விழாவில் இப்படி ஒரு வார்த்தை கூறினார்கள். மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்த முஹாஜிர்களை மதீனத்து அன்சாரிகள் அரவணைத்ததை போன்று பனையூரிலிருந்து ஹிஜ்ரத் செய்து வந்து அடையாறில் ஓத வந்த இந்த மாணவர்களை அடையாறு அன்சாரிகள் அரவணைத்து தயாளமாக தாராளமாக நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக அதற்கு அவர்கள் கூறிய வார்த்தை ஞாபகம் இருக்கிறது. அடையாறு அன்சாரிகள் என்று அதற்கு அவர்கள் கூறியது யாரை என்றால், மதரசாவின் கண்ணியத்திற்குரிய நிர்வாகிகளையும் தொடர்ந்து இந்த மஹல்லாவாசிகளையும். அவர்களுடைய ஒத்துழைப்பு தான் இந்த அல்மதவி ஆலிம்களுடைய உருவாக்கம். அவர்களுடைய தொடர் ஒத்துழைப்புகள் மதரசாவிற்கு உடலாலும் பொருளாலும் உள்ளத்தாலும் நன்கொடையாலும் கொடுக்கக்கூடிய அந்த பொருள் உதவிதான் இன்று இதே போன்ற நிறைய மதரசாக்கள் தமிழகத்தில் சீரோடும் சிறப்போடும் நடந்து கொண்டு வருகிறது. இது இரண்டாவது. மூன்றாவது மிக முக்கியமானவர்கள் இவர்களுடைய பெற்றோர்கள். ஏன் பெற்றோர்கள் நான் கடைசியா சொல்றேன் அப்படின்னா, நான் ஆரம்பத்திலே சொன்ன பெற்றோர்கள் குழந்தையை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்துறாங்க. அவனை யார் என்று அறிமுகப்படுத்தக்கூடிய கண்ணியத்திற்குரியவர்கள் ஆசிரியர்கள். அதனாலதான் பெற்றோர் நான் கடைசியா சொல்றேன். அதாவது எங்களுடைய மதரசால அந்த ஒவ்வொரு பேனருக்கு கடைசியில ஒரு விஷயம் போட்டிருக்கும், காலத்தின் சவால்களை எதிர்கொள்ளும் திறமையும் தகுதியும் உடைய புதிய தலைமுறையை உருவாக்கும் மகத்தான பணியில் அப்படின்னு. இன்னைக்கு நிறைய சவால்கள் இருக்கிறது, மார்க்க ரீதியாக உலக ரீதியாக. உலகத்திலையும் ஜெயிக்கணும், மார்க்கத்திலையும் ஜெயிக்கணும்னு சொல்லி, இந்த உலகத்திலையும் ஜெயிக்கணும்னு சொல்லி இருகல்வி முறை இருக்கக்கூடிய மதரசாவில் சேர்க்க வேண்டும் என்று அடிப்படையில் இவர்களுடைய பெற்றோர்கள் சேர்த்திருக்கிறார்கள். ஆக நான் சொல்ல வருவது, இந்த பட்டமளிப்பு விழாவில் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் ஆலிம்கள், அவர்களை உருவாக்கிய மிக முக்கியமான 3 நபர்கள் ஆசிரியர்கள், நிர்வாகிகள், கண்ணியத்திற்குரிய பெற்றோர்கள். நீரின்றி அமையாது உலகு, வேரின்றி அமையாது மரம், இம்மூவர்கள் இன்றி அமைய மாட்டார்கள் அல்மஹதி ஆலிம்கள் என்று கூறி என் வாய்ப்புக்கு நன்றி கூறி என் உரையை முடிக்கிறேன். வாசர்தமான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு கைரன் கதீரா. அடுத்தபடியாக நமது ஜாமியாவின் பேராசிரியர் மௌலானா ஹாஃபிஸ் ஃபஹ்ருத்தீன் அஹ்மத் பாகவி ஹஸரத் அவர்கள் துவக்க உரை நிகழ்த்துவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். فقد قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن صدق الله العظيم. புகழனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும்
அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள் மற்றும் முஸ்லிமான் ஆண் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. சீரும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கும் பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் உலமா பெருந்தகைகளுக்கும், மாணவ கண்மணிகளுக்கும், நிர்வாக பெருந்தகைகள் மற்றும் திரளாக ஒன்று கூடியிருக்கும் சமுதாய பிரமுகர்கள் அனைவருக்கும் என்னுடைய சலாத்தினை கூறி என்னுடைய உரையை துவங்குகின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு ஹதீஸ் மீண்டும் மீண்டும் நமக்கு ஞாபகத்தில் வந்து கொண்டே இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் பல தடவை உங்களுடைய காதில் விழுந்திருக்கும். யுக்பதுல் இல்மு பிகப்தில் உலமாயி, உலமாக்கள் மரணிக்கும் போது கல்வியும் சேர்ந்தே போய்விடுகின்றது. ஹத்தா இதாலம் யுபுக்கி ஆலிமன், இந்த உலகத்திலே தரமான உருப்படியான ஆலிம்கள் இல்லாத போது இத்தகதன் நாசுரு அசன் ஜுஹாலா, மக்கள் அறிவில்லாதவர்களையும் கல்வியிலே திறமை இல்லாதவர்களையும் ஹலாலை ஹராமாக்கி சொல்லக்கூடியவர்களையும் ஹராமை ஹலாலாக்கி சொல்லக்கூடியவர்களையும் தலைவர்கள் ஆக்கி கொண்டு அவர்களை பின்பற்றி அவர்களும் வழிகட்டு நாசமாகி விடுகிறார்கள் என்ற ஹதீஸ் நாம் மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். குர்ஆனை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஹதீஸை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஃபிக்ஹ் சட்டங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, மிகச் சரியான முறையிலே அணுக வேண்டிய கட்டாய சூழலில் நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். வருடம் ஷாபான் மாதத்திலே ஆலிம்களுடைய அறுவடை செய்யும் இந்த அழகான நேரத்திலே ஒவ்வொரு நாட்களிலும் பல இடங்களிலே பட்டமளிப்பு விழாக்கள் நடந்து பல ஆலிம்களை இந்த உலகத்திற்கு தந்து கொண்டிருக்கும் இந்த மதரசாக்கள். ஏன் இப்ப ஆலிம்கள் தேவை, இன்னும் தேவைதான். ஏனென்றால் இந்த ஹதீஸ் தான் நமக்கு ஞாபகம் வந்து கொண்டே இருக்கின்றது. குர்ஆனிலே ஒரு ஆயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மா நன்சஹ் மின் ஆயத்தின் அவ் நுன்சிஹா, இந்த ஆயத்துக்கு என்ன அர்த்தம்? ஒரு வசனத்தை நாங்கள் இல்லாமலாக்கிவிட்டால் அடுத்த வசனத்தை கொண்டு வருவோம் என்றது கருத்து. இந்த ஈஸியான கருத்தை கூட இந்த ஆயத்துங்கிற வார்த்தைக்கு நபிமார்களுடைய அற்புதம் என்று ஒரு அர்த்தம் இருக்கின்றார். நபிமார்களுடைய மோஜிசா அற்புதங்கள் இல்லாமலாக்கிவிட்டால் இன்னொரு அற்புதத்தை கொண்டு வருவோம். அந்த ஆயத்துக்கு 2 அர்த்தம் இருக்குது. பல அர்த்தங்கள்ல நபிமார்கள் காட்டிய அந்த மோஜிசாக்களுக்கும் ஆயத் என்று பொருள், குர்ஆனுடைய வசனங்களுக்கும் ஆயத் என்று பொருள். அந்த இடத்திலே அர்த்தம் வைத்திருக்கிறார். அவர் மட்டும் சொல்லிட்டு போல, அவரை பின்பற்றி இந்தியாவிலே ஒரு கூட்டம் விளையாடிட்டு இருக்கு. எதை சொன்னாலும் 10 பேர் கை கட்டி நின்று கேட்கக்கூடிய ஒரு அவல சூழ்நிலையிலே ஒழுங்கான அர்த்தங்களை வைக்கக்கூடிய ஒரு ஆலிம்கள் நாம் நமக்கு தேவையில்லையா? ஹதீஸ் ஷரீஃபில் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு ஹதீஸ் வருகின்றது. ஒரு சஹாபி சொல்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் முசாஃபஹா செய்த போது கானத் யதி பைன யதையின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய ஒரு கை நபியுடைய 2 கைக்கு நடுவில் இருந்ததுன்னு முசாஃபஹா சொல்றார். இதை ஒரு கூட்டம் எடுத்துக்கொண்டு ஒரு கையில முசாஃபா செய்தால் போதும் என்று அடைகின்றது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸுக்கு மேலே தலையங்கம் அமைத்திருக்கின்றார்கள். அல் முசாஃபஹத்து பில் யதைனி, ஒரு கையில முசாஃபஹா இல்லப்பா, 2 கையில. ஏனென்றால் அந்த ஹதீஸ்ல எப்படி விளங்குவது? என்னுடைய ஒரு கை நபியுடைய 2 கைக்கு மத்தியில் என்று சொன்னால் நபிக்கு 2 கை தானே. முசாஃபா செய்யும் போது ஒருவருடைய ஒரு கை அடுத்தவருடைய 2 கைக்கு மத்தியில் இருக்கும். இப்படி ஹதீஸ்களை எடுத்து தருவதற்கென்று விளக்கி தருவதற்கென்று நமக்கு ஹதீஸ்கள் முன்கூட்டியே திட்டம் போட்டு விட்டார்கள். ஒரு ஹதீஸை சொல்லுகின்றேன். ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து நான் ஜிஹாதுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்கின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள், உங்களுக்கு பெற்றோர்கள் இருக்கின்றார்களா? நாம் என்று சொன்னவுடன் ஃபீஹிமா ஜாஹித், 2 பேர் அவர்களுக்கு நீங்கள் பணிவிடை செய்யுங்கள் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸின் மூலம் பெற்றோர் இருந்தால் நாம் ஜிஹாதுக்கு செல்லக்கூடாதா என்று யோசிக்க வேண்டாம். என்ன நினைப்பார்கள், என் பெற்றோர் இருக்கின்றார்கள், நான் ஜிஹாதுக்கு வரவில்லை என்று எல்லோரும் ஒதுங்கி கொண்டால் இப்போ இந்த ஹதீஸ்க்கு எப்படி யார் ஜிஹாத் செய்வது? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸுக்கு மேலே பாபு திக்ரில் ஜிஹாதி பீதினில் அபவைனி, ஜிஹாது செய்யுங்க, பெற்றோரிடத்தில் அனுமதி கேட்டு வந்து செய்யுங்க. அடுத்து ஒரு ஹதீஸ் கேள்விப்பட்டிருப்போம், இன்னல் மையித்த யுஅذபு பிபுகாரி அஹ்லிஹி அலைஹி, ஒரு மையத் மௌத்தாகிவிட்டால் குடும்பத்தினர்கள் அழும்போது வேதனை செய்யப்படும் என்று வருகின்றது. அளவே கூடாதா என்று யோசிக்க வேண்டாம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிபஅதி புகாய் அஹ்லிஹி அலைஹி, சில அழுகை வேண்டுமென்றே திட்டம் போட்டு அழுவது, ஒப்பாரி வைத்து அழுவது, இது போன்ற ஒவ்வொரு ஹதீஸ்களுக்கும் விளக்கம் கொடுப்பதற்கு நமக்கு முன்னால் உருவாகிவிட்டார்கள். முஹத்தீஸீன்கள் உருவாகிவிட்டார்கள், முஃபஸ்ஸிரீன்கள் உருவாகிவிட்டார்கள். நாம் புதிதாக எடுக்கவில்லை. அந்த கருத்துக்களை மாணவர்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பது இந்த ஆசிரியர் பெருமக்களுடைய வேலை.
அதை உம்மத்துக்கு மத்தியிலே, சமுதாயத்துக்கு மத்தியிலே கொண்டு வந்து சேர்ப்பது இந்த ஆலிம்களுடைய சேவை. இதுதான் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. ஃபிக்ஹ் சட்டத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ஒழுங்கான ஆலிம்கள் இல்லை என்று சொன்னால் சட்டங்களை தாறுமாறாக போத்திடுவார்கள். ஒரு இடத்துல தனியாக தொழுதார்கள். இப்போ பின்னாடி தொழக்கூடிய பழக்கம் வந்துவிட்டது. இமாம் சாஹிப் சலாம் கொடுத்து முடிஞ்சோன்னு பின்னாடி அல்லாஹ் அக்பர்னு சவுண்ட் கேட்குது. பார்த்தா அடுத்த ஜமாத். யார் வேண்டுமானாலும் இமாமத் செய்யலாம் என்பது அல்ல. இமாமத் செய்வதற்கு எத்தனை ஷரத்துக்கள் ஃபிக்ஹிலே சொல்கின்றார்கள். தூய்மை இருக்க வேண்டும், சுத்தம் இருக்க வேண்டும். அவர் எல்லா விதமான ஷரத்துக்களை ஏன் சொல்கிறார்கள் என்று சொன்னால் எல்லா சட்டத்திட்டங்களும் தெரிந்திருக்க வேண்டும். பின்னாடி தொழு வச்சாரு, எல்லாரும் தொழுதாங்க. தொழுது முடிச்ச பிறகு எந்த தப்பும் நடக்கலை. பார்த்தா சஜிதா சவு செய்கிறாரு. ஒரே ஒரு ஆள் போய் கேட்டார், சஜிதா சவு செஞ்சீங்களே, இன்னும் ஒரு தப்பும் செய்யலையே. நான் தொழுது இருக்கும்போது ஒதுவு முடிஞ்சிருச்சுன்றாரு. ஒதுவு முடிந்தால் சஜிதா செய்வது. அதை விட இன்னொரு சம்பவம் நம்ம கண்கூட நடந்த ஒரு சம்பவம். ஈது தொழுகை நேரத்திலே ஆலிம்கள் கிடைக்கவில்லை. ஒருவரை கூப்பிட்டு, இவர் தொழுவை பார்ப்பா, என்ன அல்லாஹ் அக்பர் தக்பீர் சொல்கிறது தானே, ஒரு அல்லா மனப்பாடம் பண்ணிட்டா போதும், ஈது தொழு வச்சிடலாம். அன்னைக்கு ஒரு 3 ரக்காத் கூட சொல்லணும், இதுதானே வேலை என்று சொல்லி அவர் ஈது தொழுகை ஆரம்பித்து விட்டார். 2வது ரக்காத்தில் 3 தக்பீர் அதெல்லாம் கரெக்டாக சொல்லிட்டார். ருக்கு செய்யாமல் உள்ள கூட்டிகிட்டு போயிட்டார். எல்லாத்தையும் ருக்குவை மறந்து விட்டார். தக்பீரை ஞாபகம் வைத்தவர் ருக்குவை மறந்து விட்டார். தொழுது முடித்த பிறகு அதற்கு ருக்கு செய்யலையே என்று கேட்டோன்னு, அதெல்லாம் தொழுவ கூடியும் பரவாயில்ல, ஒன்றும் இல்லைன்னு. அப்போ அவரை கேட்டவர்கள் ருக்கு இல்லாமல் எப்படி கூடும்? தொழுகைன்னு சொன்னால் 4 விஷயம் வேணுமே, கியாமு, ருக்கு, சுஜூது, அதான் அந்த 4. இது போன்ற சட்டத்திட்டங்களை மக்களுக்கு முன்னால் எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் துல்லியமான முறையிலே ஆலிம்கள் இன்று உருவாகி கொண்டே இருக்க வேண்டும். இன்னும் எத்தனை விஷயங்கள் நம்மை விட்டும் அப்பாற்பட்டு இருக்கின்றன. குர்ஆனாக இருந்தாலும் சரி, ஹதீஸாக இருந்தாலும் சரி, ஃபிக்ஹாக இருந்தாலும் சரி, எல்லாமே அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு இல்மை கொடுத்தான். சில பிராணிகளிடமிருந்து கொடுத்திருக்கின்றான், பறவைகளிடமிருந்து கொடுத்திருக்கின்றான். குர்ஆன் ஷரீஃப் 6வது ஜுஸில் சொல்கின்றது, புதைக்க தெரியவில்லை. அல்லாஹ் தஆலா மனிதனைத்தான் கண்ணியப்படுத்துகின்றான். முஃபாத்தாகி விட்டால், மரணித்து விட்டால் அவனுக்கு கபர் குழி தோண்டி கபரிலே அடக்கம் செய்து சும்மா அமாத்தஹு ஃபஅக்பரஹு, அல்லாஹ் மௌத்தையும் தந்து அவனுக்கு கபரிலே அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகளும் செய்திருக்கின்றான். அதற்கு கூட ஒரு நல்ல ஆளுங்கள் தேவை. அதை தோண்டுபவர் 6 அடி கரெக்டாக தோண்டி, யார் வேணாலும் குழி தோண்ட தெரியும், தோண்டி விட முடியுமா? அது முக்கியமான நாள் தான் தோண்ட வேண்டும். அதே போல் ஜனாசா தொழுவிப்பதற்கும் ஒரு குறிப்பிட்டவர்கள் தேவை. சில இடங்களில் நான் மகன் தொழுவிக்கின்றேன், நான் தான் ஹக்கி என்று வருகின்றார்கள். அப்போது சம்சுல் ஹஜ்ரத் கேட்ட போது அவர்கள் சொன்னார்களாம், மிஷ்காத்துடைய மிர்காத்தை எடுத்து பாருங்கள், ஒரு சஹாபிக்கு கூட மகன் தொழுவிச்ச மாதிரி வரல. ஒரு சஹாபியுடைய வரலாறு போடும்போது கடைசியில் என்ன போடுறாங்க, தொழு வச்சது அந்த சஹாபி தொழு வச்சாங்க. முக்கியமான ஒரு சஹாபி தான் தொழு வைப்பார்கள். எனவே தான் இமாமை தான் நாம் நியமித்திருக்கின்றோம். இவர் தொழு வைக்க வேண்டும். அவருக்கு எல்லாமே தெரியும், சுத்தமாக இருப்பார், கரெக்டாக 5 நேரமும் கரெக்டாக ஜமாத்தும் தொழக்கூடியவராக இருப்பார், எல்லாவற்றையும் பேணி பாதுகாத்தவராக இருப்பார், எல்லா சட்டத்திட்டங்களையும் அறிந்தவராக இருப்பார். அவர் தான் தொழுவிக்க வேண்டும் என்று ஏன் சொல்கின்றோம்? ஒரு ஆலிமிடத்திலே அத்தனை திறமைகளும் இருக்க வைத்தோம். மனிதன் பிறந்ததிலிருந்து பெயர் வைப்பதிலிருந்து அவருக்கு பாம்பு சொல்வதிலிருந்து நிகா செய்து வைக்கும் போது முக்கிய தேவை ஈஜாபு கபுல் தேவை. ஈஜாபு கபுலுக்கு கூட யாரை அனுப்பின்றோம்? இது இமாம் சாஹிப் அவர்கள் தான் தன்னுடைய பெண்ணை பெற்ற தகப்பனாரின் சார்பாக வக்கீலாக நின்று வார்த்தைகளை சொல்லித் தருகின்றார். வார்த்தைகளில் குளறுபடி ஏற்பட்டு விட்டால் என்ன நடக்கும்? திருமணமே கூடாமல் போய்விடும் என்பதுதான் சட்டத்திட்டம். ஃபபஅஸல்லாஹு குராபை யபஹது ஃபில் அர்தி லியரிஹு கைஃப யுவாரி சவதாஹி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முதல் மகன் வஃபாத்தான நேரத்திலே அவரை அடக்கம் செய்ய முடியாமல் என்ன செய்வது என்று திணறிக் கொண்டிருந்த போது அல்லாஹ் தஆலா காகத்தை அனுப்பித்தான் கற்றுக் கொடுத்தான். லியரிஹு கைஃப யுவாரி சவதாஹி. இந்த அவலங்களை எப்படி மறைக்க முடியும், மர்ம உறுப்புகளை எப்படி மறைக்க முடியும், எப்படி குழி தோண்டி புதைப்பது என்பதை அல்லாஹ் தஆலா காகத்தின் மூலம் கற்றுக் கொடுத்தான். காகம் மறந்து விட்டது, மனிதன் கற்றுக்கொண்டான். இது போன்றுதான் மனிதனிடத்தில் கல்விகளை கொடுக்கும்போது எந்த கல்வியாக இருந்தாலும் அதை எடுத்து மற்றவரிடத்தில் சொல்லக்கூடிய திறமையை படைக்கின்றான். அல்லாஹ் சொல்கின்றான், வலகத் ஆதைனா தாவூத மின்னா ஃபதலா. தாவூத சுலைமான் இல்மா. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் கல்வி தந்ததை சொல்லிவிட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கூடுதல் விளக்கத்தை தந்ததையும் அல்லாஹ் பிரஸ்தாபித்து சொல்கின்றான். ஆலிம்களுக்கு மேல் ஆலிம்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள், பெருகிக் கொண்டே இருப்பார்கள். சட்டத்திட்டங்களை நுணுக்கமாக தெரியக்கூடிய வல்லுநர்கள் உருவாகி கொண்டே இருப்பார்கள். அந்த உருவாக்கத்தினுடைய ஒரு அங்கம்தான் இந்த மதரசாக்கள் என்பதை
நாம் மறந்துவிட முடியாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சிறந்த ஆளுங்களை மென்மேலும் தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.